வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடித்து கண்டெய்னர் லாரியில் தப்பிச் சென்ற வடமாநில கொள்ளை கும்பல் நாமக்கல்லில் பிடிபட்டது. தாக்குதலில் ஈடுபட்ட கொள்ளை கும்பல் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் கொள்ளையன் ஒருவன் பறி. நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் பிடிபட்டது பவாரியா கும்பலா என போலீசார் விசாரணை. தென்னிந்தியாவில் கடந்த 6 மாதங்களாக கைவரிசை காட்டி வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். நாமக்கல்லில் கண்டெய்னர் லாரியில் கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் பிடிபட்ட விவகாரம். 6 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. குமாரபாளையம் கொள்ளையர்கள் தாக்குதலில் 2 காவலர்கள் படுகாயம். தற்காப்புக்காகவே கொள்ளையர்களை சுட்டதாக காவல்துறை விளக்கம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு மரியாதை. காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடரும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என தகவல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட்டார். சென்னையில் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கும் செந்தில் பாலாஜியை காண குவிந்த திமுகவினர் முண்டியடித்து பார்க்க முற்பட்ட போது ஏற்பட்ட தள்ளுமுழுவில் விடுதியின் கண்ணாடி உடைந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் கே.ஆர். ஸ்ரீராம். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. கிருஷ்ணகிரியில் வருகின்ற 30ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வேப்பனஹள்ளியில் மும்முனை மின்சாரம் வழங்காததால் பயிர்கள் வாடுவதாக குற்றம் சாட்டி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நெல்லையில் 1260 கோடி ரூபாய் சோலார் தொழிற்சாலை அமைக்கிறது விக்ரம் நிறுவனம். கங்கை கொண்டானில் சோலார் தொழிற்சாலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் 68 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பொது இடத்தில் குப்பை, கட்டிட கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை உயர்த்த மாநகராட்சி திட்டம். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி மீண்டும் உயர்கிறது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 6 விழுக்காடு வரை வரி உயர்த்த தீர்மானம் நிறைவேற்ற முடிவு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. சம்பவ இடத்திலேயே 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கடலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 9 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி.
கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள 64 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ குழுவினர் ஆய்வு. செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கும்படி மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ள நிலையில் ஆய்வு நடத்தியது. நெல்லையை சேர்ந்த பிரபல ரவுடி எஸ்டேட் மணி மூணாரில் கைது. துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்ததாக தகவல். சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ சானந்தாவை இடமாற்றம் செய்ய முடிவு. உச்சநீதிமன்ற கொலிஜியம் குழு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். மொரீசியஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானதாக தகவல். இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி. கான்பூரில் நடைபெற்று வரும் போட்டியில் வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் நிதான ஆட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர் ஏற்றம். கிராம் 7,100 ரூபாய்க்கும் சவரன் 56,800 ரூபாய்க்கும் விற்பனை. அமரன் படத்தில் நடித்திருக்கும் சாய் பல்லவியின் கதாபாத்திரம் அறிமுகம். முன்னோட்டத்தை வெளியிட்டது படக்குழு. PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி அனாபென் நடித்த கொட்டுக்காளி திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியானது. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.